முக்கிய செய்திகள். மின்சார கட்டணத்தை கண்டித்து திருவண்ணாமலையில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று மாபெரும் அறப்போர். தமிழகம் எங்கும் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம். மாநிலங்களவை தேர்தலின் போது கோடிக்கணக்கில் கைப்பற்றப்பட்ட பணம். சிபிஐ விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு. நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் கடத்தப்பட்ட இத்தாலியர் கொல்லப்படுவார். ஒடிசா அரசுக்கு மாவோயிஸ்டுகள் கெடு. பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி இந்தியா வருகை. தீவிரவாத ஒழிப்பை வலியுறுத்த மத்திய அரசுக்கு அத்வானி வேண்டுகோள். வணக்கம். விரிவான செய்திகள். அதிமுக அரசு வரலாறு காணாத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருப்பதை கண்டித்து தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருவண்ணாமலையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மின் கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட தேமுதிக சார்பில் இன்று திருவண்ணாமலை அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வை கண்டித்தும் கட்டண உயர்வை வாபஸ் பெற கோரியும் கண்டன உரையாற்ற உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் திருவண்ணாமலையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேப்டன் படம் பொறித்த விளம்பர பேனர்கள் நகர் முழுவதையும் அலங்கரித்துள்ளன. இன்று திருவண்ணாமலை வரும் கேப்டனுக்கு மாவட்ட எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்க தேமுதிக நிர்வாகிகள் தயாராகி வருகின்றனர். சென்னையில் தேமுதிக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், கோவை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஜெயலலிதா அரசின் மின்சார கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாநிலங்களவை தேர்தலை முன்னிட்டு நடந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டது. இதற்காக பலர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. வேட்பாளர் ஒருவரின் மகனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பணம் குறித்து தீவிர விசாரணை நடத்த சிபிஐக்கு பரிந்துரை செய்ய தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி, இதுபோன்று அடிக்கடி நடக்கும் சம்பவங்கள் கவலை அளிப்பதாகவும் இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களை கைது செய்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். जी, हमने फैसला किया है कि हम सीबीआई जांच के लिए लिखेंगे. अब ये मिनिस्ट्री ऑफ पर्सनल के अंडर में सीबीआई आती है, तो सेक्रेटरी पर्सनल से मेरी बात भी हो गई है. सोमवार को ही हम उनको पत्र लिखेंगे. साथ साथ हमने ये भी स्पष्ट किया है कि जब दोबारा इलेक्शन होगा, अगर उस वक्त भी हमको यही शिकायतें आई, अगर जो पहले उन लोगों ने किया अगर वो फिर अभी भी करेंगे. எதிர்வரும் காலத்தில் இந்த நிகழ்வுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க தனி பிரிவு ஒன்றை தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது. ஒடிசாவில் இத்தாலிய சுற்றுலா பயணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கடத்தல் விவகாரத்தில் மாநில அரசின் தொடர் வேண்டுகோளுக்கு பிறகும் மாவோயிஸ்டுகள் புதிய நிபந்தனைகள் விதித்துள்ளதால் சிக்கல் எழுந்துள்ளது. ஒடிசாவில் இத்தாலியர்கள் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டனர். இத்தாலிய சுற்றுலா பயணிகள் கடத்தப்பட்டு அதில் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டார். மேலும் ஒருவர் மாவோயிஸ்டுகளின் பிடியில் உள்ள நிலையில் ஆளுங்கட்சியின் MLA ஒருவரும் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டனர். இதையடுத்து கடத்தப்பட்டவர்களை விடுவிக்க 13 நிபந்தனைகளை மாவோயிஸ்டுகள் தெரிவித்தனர். மேலும் சிறையில் உள்ள 27 தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதற்கு ஒப்புதல் அளித்துள்ள முதலமைச்சர் நவீன் பட்நாயக் நேற்று முன்தினம் 27 பேர் அடங்கிய பட்டியலை வெளியிட்டதோடு பணைய கைதிகளுக்கு பதிலாக அவர்களை சிறையில் இருந்து வெளியே அனுப்ப உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் அரசு அறிவித்த 27 பேரில் இடம்பெற்றுள்ள 7 மாவோயிஸ்டுகளை 96 மணி நேரத்தில் விடுதலை செய்யாவிட்டால் இத்தாலிய சுற்றுலா பயணியை கொன்றுவிடப் போவதாக மாவோயிஸ்டுகள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய இடைத்தூதரான தண்டபாணி மொஹந்தி, முதலமைச்சரின் கோரிக்கைகளை மாவோயிஸ்டுகள் பரிசீலிப்பார்கள் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார்.
மேலும் கடத்தப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ये लिस्ट तो अभी हम लोग का अप्रूवल करेगा नहीं करेगा ये सवाल नहीं है. ये ऑनरेबल चीफ मिनिस्टर फ्लोर ऑफ द असेंबली में माओइस्ट 2 कमेटी को अपील किया है. उनका पास अभी तक हमारा पास कोई सजेशन या ऑब्जेक्शन हमारा पास कोई पहुंच नहीं. हम इंतजार कर रहा है जल्दी से जल्दी वो लोग सरकार हमारा माध्यम से या माने मीडिया की माध्यम से सरकार के पास उनका मतामत ब्रीफ करना चाहिए. இதற்கிடையே பீகார் மாநிலம் ஜாமோய் மாவட்டத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறை அதிகாரி மற்றும் 3 வனத்துறை ஊழியர்களை மாவோயிஸ்டுகள் கடத்தி சென்றுள்ளதோடு 10 லட்சம் ரூபாய் பிணையத் தொகை தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளனர். वनकर्मी सुरेश नरेश सिंह की जो ले गया है तो उसमें हम लोग उस दिशा में कल भी छापामारी किया गया, आज भी छापामारी जारी है. एएसपी साहब ऑपरेशन, झाझा एसडीपीओ साहब और थाना प्रभारी सोनो चरका पत्थर लगे हुए हैं. हमारी अभी बात नहीं हो पा रही है क्योंकि वो जो है अभी जंगल में है, तो फिर डिटेल के आने के बाद हमारी बात हो पाएगी. அண்மை காலமாக மாவோயிஸ்டுகள் மீண்டும் தங்களது அதிரடியை தொடங்கியுள்ளதால் வட மாநிலங்களில் தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை உடனடியாக அழிக்குமாறு இந்தியா வரும் பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியிடம் வலியுறுத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தர்கா ஒன்றில் தனது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக இந்தியா வரவுள்ளார். தனிப்பட்ட முறையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்ற போதிலும் சர்தாரியின் வருகையால் 2 நாட்களுக்கு இடையே புதிய உறவு மலரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்த எல்.கே. அத்வானி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அபீஸ் சையத் விவகாரம் குறித்து அதிபர் சர்தாரியிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவிற்குள் தீவிரவாத செயல்களை நடத்துபவர்களை பாகிஸ்தான் அரசு கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அதிபரிடம் பிரதமர் வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் உட்பட அனைத்து கட்டமைப்புகளையும் உடனே அழிக்குமாறு அதிபர் சர்தாரியிடம் இந்தியா வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊழலுக்கு எதிரான வலுவான லோக்பால் மசோதா மே மாதத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கெடு விதித்துள்ளார். வலிமையான லோக்பால் மசோதா கொண்டுவர போராடி வரும் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே நேற்று தனது சொந்த கிராமமான ரலேகான் சித்தியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது லோக்பால் மசோதாவை நிறைவேற்றாமல் மத்திய அரசு தாமதப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் லோக்பால் மசோதா வரும் மே மாதத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் ஹசாரே கெடு விதித்துள்ளார். அதுவரை காத்திருக்கப் போவதாக தெரிவித்துள்ள ஹசாரே, அதன் பின்பு தங்கள் போராட்டம் தொடரும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை திரட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் ஊழல் பற்றியும் ஊழலை ஒழிக்க வலுவான லோக்பால் மசோதா கொண்டு வருவதன் அவசியம் பற்றியும் மக்களிடம் எடுத்துச் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாகவும் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடியை இந்து கடவுளான கிருஷ்ணரை போல் சித்தரித்து வெளியான விளம்பரம் சர்ச்சையை எழுப்பியுள்ளது. பாஜகவின் மூத்த தலைவரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடியை கிருஷ்ணர் போல சித்தரித்த விளம்பரம் ஒன்று வெளியாகியுள்ளது. குஜராத் மாநில அம்ரேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக தொண்டர் ஒருவர் இந்த விளம்பரத்தை உருவாக்கியதோடு உள்ளூர் பத்திரிகைகளில் அதை வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு முதல்வர் மோடி புகழுக்கு அடிமை என்று குற்றம் சாட்டியுள்ளது. पब्लिसिटी के पीछे पागल जैसे पागल आदमी होता है, ऐसी तरह वो पब्लिसिटी के भूखे है. करोड़ों रुपया का खर्च उन्होंने गुजरात की सरकार की तिजोरी पे किए है. ये पहली दफा नहीं हुआ है. 2007 में भी उनके मिनिस्टर सौरभ भाई जब उनकी सालगिरह थी तब भी ऐसा ही एक एडवर्टाइजमेंट अखबार में आई थी, उसमें भी मोदी को कृष्ण भगवान बताया गया था. இந்த விளம்பரம் பாஜகவின் கிசான் யாத்ரா என்ற விவசாயிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்பாக வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமாக லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி அபீஸ் சயீத் தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தான் அரசிடம் இந்தியா ஏற்கனவே ஒப்படைத்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். அண்மையில் அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தீவிரவாதி அபீஸ் சயீதை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 50 கோடி ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் கிலானி, அபீஸ் சயீத் விவகாரம் பாகிஸ்தான் நாட்டின் உள் விவகாரம் என்றும் குறிப்பிட்ட நபர் மீதான போர்க்குற்ற ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை பாகிஸ்தான் அதிகாரிகளிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா,
கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த கொடூர தாக்குதலுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டவன் அபீஸ் சயீத் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் பாகிஸ்தான் அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் ஏற்கனவே வழங்கியுள்ளதாக கிருஷ்ணா குறிப்பிட்டார். Well, we have been repeating ad nauseum that the dossier that the Home Minister of India has provided to the government of Pakistan contains every detail of Hafiz Saeed's involvement in the planning and the execution of the terrorist attack on Mumbai. So no amount of denial would exonerate them. மேலும் பாகிஸ்தான் அரசு இவ்வாறு பேசுவதன் மூலம் தனது பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்றும் எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்தார். இதற்கிடையே தனிப்பட்ட முறையில் இந்தியா வரும் பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியுடன் இந்த விவகாரம் உட்பட பல விஷயங்கள் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் எஸ்.எம். கிருஷ்ணா அப்போது தெரிவித்தார். Well, all bilateral, hoping that all bilateral issues that bug the two countries are likely to be discussed. After all, it is a private visit of President Zardari to India, and he is coming on a religious mission to Ajmer, and I do not know whether they would have time enough to go into the greater details. But the very fact that the Prime Minister is hosting a lunch in honor of President Zardari, they might get a chance to touch upon some of the bilateral. ராணுவ தளவாடங்கள் குறித்து தளபதி வி.கே. சிங் எழுதிய கடிதத்திற்கு உரிய பதில் அளிக்காமல் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி திசை திருப்புவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. ராணுவ தளபதி வி.கே. சிங் அண்மையில் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாகவும் ராணுவ தளவாடங்களின் திறன் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கடிதம் எழுதியிருந்தார். மேலும் உலகின் 2வது மிகப்பெரிய ராணுவத்தின் தலைமை பொறுப்பு வகிக்கும் ஜெனரல் வி.கே. சிங் சுமார் 97% ராணுவ தளவாடங்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் தருண் விஜய், ராணுவ தளபதியின் கடித விவகாரம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனையை முறையாக கையாள மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தை மத்திய அரசு திசை திருப்ப முயல்வதாகவும் அவர் தெரிவித்தார். Prime Minister must demand that Pakistan should stop protecting and shielding the criminals of India. Hafiz Saeed should be sent back to India. It is the responsibility of Pakistan to give us back Hafiz Saeed, who is the criminal of 26/11 attack on Mumbai. His hands are soaked in the blood of innocent Indians. He must be tried in India and punished. மேலும் நில மோசடி விவகாரத்தில் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாகவும் தருண் விஜய் குற்றம் சாட்டினார். ராமேஸ்வரம் அருகே பாறையில் மோதிய கப்பல், மங்களூரு செல்லும் வழியில் ஏற்பட்ட விபத்து. நீலகிரி வனப்பகுதியில் ஆண் புலி மரணம், தொடரும் வனவிலங்குகளின் மரணத்தில் மர்மம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.